10 கோடி கேட்டாரு. அசோக் செல்வனுக்கு இப்போ 1 கோடி கொடுக்க கூட ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிருக்காரு தயாரிப்பாளர். கஜானா படத்தோட ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நேற்று நடந்த நிலையில பல சர்ச்சைகள் அதை சுத்தி கிளம்பியிருக்கு. நடிகர் யோகி பாபு ப்ரமோஷனுக்கு வராதத பத்தி பேசின கஜானா படத்தோட தயாரிப்பாளர், யோகி பாபு எல்லாம் சினிமாவுல நடிக்கவே லாய்க்கு இல்ல அப்படின்னு திட்டினது சர்ச்சையை கிளப்பியிருக்கு. படத்துல நடிக்க மட்டுமே நடிகர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுது அப்படின்னும், அக்ரிமெண்ட்ல ஃபர்ஸ்டே ப்ரமோஷனுக்கும் சேர்த்து ஒப்பந்தம் போட்டிருந்தா வந்திருப்பாரோ அப்படின்னு பல விவாதங்கள் வெடிச்சிருக்கு. இந்த நிலையில அதே நிகழ்ச்சியில நடிகர் அசோக் செல்வன் பத்தி எமக்கு தொழில் ரொமான்ஸ் படத்தோட தயாரிப்பாளர் பேசினதும் ரசிகர்களை அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. அசோக் செல்வனை வச்சு யாருமே சமீப காலமா படங்களை பண்ணவே முன் வர்றதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. எமக்கு தொழில் ரொமான்ஸ் அப்படிங்கிற படத்தை அசோக் செல்வனை வச்சு தயாரிப்பாளர் திருமலை உருவாக்கி இருந்தாரு. அந்த படத்தை பாலாஜி கேசவன் இயக்கியிருந்தாரு. ஆனா அந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு கூட அசோக் செல்வன் போகல அப்படின்னு ஏற்கனவே அவர் மேல கோபத்துல பேசின திருமலை நேற்று நடந்த கஜானா படத்தோட ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் அசோக் செல்வன் என்னோட படத்துக்கு 10 கோடி கேட்டாரு, இப்ப அவருக்கு 1 கோடி கொடுக்க கூட ஆள் இல்ல, சினிமாவில் சின்சியர் ரொம்பவே முக்கியம், பெரிய படங்களுக்கு ஒரு மாதிரியும் சின்ன படங்களுக்கு ஒரு மாதிரியும் நடிகர்கள் பாராபட்சம் காட்டி வராங்க அப்படின்னு கடுமையா பேசியிருக்காரு. சூதுகவும் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான அசோக் செல்வன் பல நல்ல கதைகளை தேர்வு செஞ்சு நடிச்சிட்டு வராரு. தெகிடி, கூட்டத்தில் ஒருவன், ஓ மை கடவுளே, நித்தம் ஒரு வானம், போர் தொழில், ப்ளூ ஸ்டார் மாதிரியான படங்கள்ல நடிச்ச அவரு அடுத்ததா மணிரத்னம் இயக்கத்துல சிம்பு, கமலஹாசன், த்ரிஷா கூட இணைஞ்சு நடிக்கிற தக் லைஃப் படத்திலையும் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம கார்த்திக் ராமகிருஷ்ணா இயக்கத்துல உருவாயிட்டு வரக்கூடிய அசோக் செல்வனோட 23வது படத்திலையும் நடிச்சிட்டு வராரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.